வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ராசி என்பது மிக முக்கியம். இந்த ராசி என்பது அதிர்ஷ்டகரகமா இருந்தால் எப்படி? எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதிர்ஷ்டம் நிரஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும். இதை பாத்தீங்கன்னா அது ஏற்ற இறக்கம் பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும். இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும், நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் நல்ல சூப்பரான ராசி, கண்டிப்பா இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போச்சுனாக்கா அது என்ன ஆகும்? பவர் ஒன்னாகாது. ஆனா உங்களுடைய அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்ப என்னடா நல்லாதான் இருக்கு, டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, காரிய சிதி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க அந்த அதே ராசியா, அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க கரெக்டா இருப்பாங்களா, நம்ம இருக்கிறது நல்லா இருக்கா, நம்ம ஊர் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு எந்திரங்கள் தயாரிப்படுத்தினாங்க. எந்திரம் என்பது மந்திரம், தந்திரம், எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தி, மந்தி, தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோக தகடு, காப்பர் தகடு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, இதெல்லாம் நிறைய காரிய தகடு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி, அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா அச்சரம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியோ இல்ல லாக்கெட் பண்ணி, அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியோ அவங்க போட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து தாயத்தெல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அலோபதி டாக்டர்கிட்ட போனோம்னா கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க, மாத்திரை. எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம், அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும். மருந்து வச்சு நம்ம உடம்போடு ஒட்டிட்டு இருக்கோம். இது வெளியே இருக்கும், அது உள்ள போடுற டேப்லெட் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாது சத்தை கொண்டதுதான். சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம். அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும். எந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆகுது, எந்த இடத்துல பிளஸ் ஆகுது, எந்த இடத்துல மைனஸ் ஆகுது, எந்த இடத்துல ஹோப்லெஸ் ஆகுது, எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கெல்லாம் வந்து கணக்கிடவே முடியாது. ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 60 வாட்ஸ் பல்புக்கு 70 வாட்ஸ் போச்சுனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும். அதே 60 வாட்ஸ் பல்புக்கு 50 வாட்ஸ் போச்சுன்னா லோ வோல்டேஜ் பயனே கிடையாது, பல்ப் நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டா ஈக்குவலா பண்றதுக்கு தான் நம்ம எப்பெல்லாம் லோ ஆகுறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம். எப்பெல்லாம் ரொம்ப கீழே போறோமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம். ஆக அது தந்தி போல் இவர்தான். தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்துற வேலை நினைச்சுக்க வேண்டாம். தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல்ட் சொல்லுவோம்ல, அந்த காலத்துல தந்தி அனுப்புவாங்க, டக்கு டக்குன்னு அனுப்புவாங்க, பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போகும் தந்தி. தந்தியால் திறம் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம். எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம். மந்திக்குள் பூ, அதாவது மந்தின உடம்பு, மந்திக்குள் பூ சாவி, திறம் என்றால் சாவி, திறந்து போறது மந்திரம். அதான் மந்தி, எந்தி, தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மந்திரத்தை தந்திரமாக, அதாவது தந்தியாக மந்திரத்தை தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும். எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது. எதுல பதிக்கிறீங்களோ, எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்து இருக்கும். அது எதுக்காக டீப்பா அவ்வளவு நான் தெளிவா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எந்திரம் போட போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி. எல்லாமே ராசி சூப்பர் தான், அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி? ஏன்னா அதுதான் பவர் பாயிண்ட். அந்த ஸ்டார், இந்த குழந்தைங்க எல்லாம் போனோம்னா நல்லா அழகா இருந்தாலும் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். சோ எந்திரத்தை எப்படி எழுதுவது, எந்த நேரத்துல எழுதுவது, எப்படிலாம் நம்ம பண்ணணும், எதுல எல்லாம் எழுதலாம், எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல்ல எழுதலாம். பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எழுதுன எழுத்தாணி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உட்ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்திரங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்திரம் எல்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலைச்சுவடிகளுக்குள்ள எழுதியிருக்காங்க. சிவி பின்பக்கமா எழுதுன வந்து இரும்புல எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு, எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு. ஸோ சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம். பஞ்சலோகம் கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா, இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மையெல்லாம் தீர்ந்துருக்கும், பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம். இப்போ இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னாக்கா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும். நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம், ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிட்ற அன்னைக்கு எழுதுற மணிக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம சைவ உணவா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும். மூத்த கடவுள் மட்டும் கிடையாது, துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அடையணுமா, எந்திரம் சித்தி அடையணுமா, தந்திரம் சித்தி அடையணுமா பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளோட குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ கிழிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம், இல்லாட்டினா ஓடுற தண்ணியில விட்டுறணும்.
ஸோ இதுல வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விழக்கூடாது. இந்த மாதிரி காப்பர் தட்டு நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலையும் கிடைக்குது. இது வந்து 6க்கு 6 நம்ம சைஸ் வாங்கிக்கிறது. அதனால அதுல இன்னும் சின்னதா கட் பண்ண போறோம், பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி நீ வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்க ராசி எந்திரம்னாக்கா உங்களுடைய இந்த 6x6 எழுதலாம். அதே மாதிரி அதுல 3x3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிசர்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்லைன்னா பேனா எழுதாத பேனாக்குள்ள எழுதிக்கலாம். இதை நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட் எழுதி காமிக்கிறேன். நீங்க காப்பர் ஷீட்ல அதை அழகா எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, கிரகண காலங்கள், பௌர்ணமி, இதெல்லாம் அழகா எழுதலாம். சோ இது குரு வியாழக்கிழமை கூட எழுதலாம், குரு வந்து துணையோட இருக்கும். சோ நல்லா குளிச்சுக்கணும், கிழக்கு முகமா உட்கார்ந்துக்கோங்க. எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க. குருவை மனசுல வச்சுக்கோங்க, குரு பகவான் நினைச்சுக்கோங்க. நான் எந்திரம் எழுதுகிறேன், அது உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி செஞ்சு மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா செஞ்சு கொடுக்கும் போது சுத்தபத்தங்கிறது ரொம்ப முக்கியம். மனசுத்தம், அதை சுத்தபத்தங்கிறது வந்து மனசுத்தம் இருக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதி அந்த எந்திரம் எழுதினாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு போறதை விட அவங்கவுங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். அதனால நல்ல வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க, குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, விநாயகரை வேண்டிக்கோங்க, குரு பகவானை வேண்டிக்கோங்க. எந்திரத்தை எப்படி போடுவது அப்படிங்கறத நான் காமிக்கலாம். காப்பர் ஷீட் வாங்கிக்கோங்க. இந்த காப்பர் ஷீட்ல 2 விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக 2 வச்சுக்கோங்க. பிரிச்சா 2 டைப் இருக்கு. இந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது, நெளிவுசில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளைனா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா, அந்த நான் தான் உங்களுக்கு 2மே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது. அப்படின்னாக்க நீங்க அதை மீது வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பிளைனா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன். நீங்க அதை ஆக்சுவலி நீங்க மாதிரி போடலாம். எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம். அதனால சொல்றேன், எதுக்காக இதை திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன்னா, ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது லக்னமா இருக்காங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ராசி அது அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம். ஏன் வந்து ராசி அதிர்ஷ்டகரமா மாறுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். போகக்கூடிய ஆட்கள் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். இருக்கும் இடம் வசிப்பு இடம் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பாக்கெட்ல இருக்கலாம். இந்த எந்திரத்தை போட்டு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். எப்படி வேணா உங்க கூடையே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும். அது எந்திரம் மறைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜெபிக்க வேண்டும், அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம எழுத போறது 12 ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம். இப்போ விருச்சிக ராசிக்கான ஒரு எந்திரம் போட போறோம். இது வந்து பாருங்க, இதை வந்து காப்பர் ஷீட்ல தான் போடணும். காப்பர் ஷீட்டு, வெள்ளி, தங்கம், நிறைய காரியத்தை கிடையாது, எது வேணாலும் போடலாம். இதை பொறுத்த வரைக்கும் கணக்குகள் கிடையாது. அதே மாதிரி 3 அடுக்கு காலங்கமாக நம்ம வரைகிறோம். எந்திரம் வரையும் போது ஓட்டை விழக்கூடாது, கிழிசல் இருக்கக்கூடாது, மனதார இருக்கணும். பேசிக்கிட்டு போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு அது கூட இருக்கக்கூடாது. நல்ல குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கணும். எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷ் பண்ணி எழுதக்கூடாது எந்திரம் எழுதும் போது. அப்ப நான் உங்களுக்காக தான் அழகா போட்டிருக்கேன். இப்ப விருச்சகம், விருச்சக ராசிக்கான ஒரு எந்திரம் தான் போட போறோம். சிம்பிள். ஆ கு க அடைப்பு காலம் சைஃபர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கு ஏ ரு சா 2 கா. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். இந்த எந்திரம் போட்டு நம்ம அழகா வச்சாலே போதுமான விஷயம். இது விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்கா போய் முட்டி மோதிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க. இதனால பல சங்கடங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஒரு ஷார்ட்டா சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான இது போட்டோம்னாக்கா உங்களுக்கு அற்புதமான ஒரு எதுவுமே தடங்கள் இல்லாம நம்ம நாவடக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி வந்து உதவி செய்வாங்க. ஸோ பேலன்சிங். இந்த எந்திரத்தை எப்ப போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 6 to 7 செவ்வாய்க்கிழமை நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெயிக்கிறதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இந்த எந்திரம் பற்றி ஜெயிக்கிறது எங்க போனாலும் நம்ம தோப்பு இருக்கக்கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விருச்சிக ராசிக்கு ஸ்டார், அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு எந்திரமான இந்த யூஸ் ஆகும். இது வந்து சூப்பர் எந்திரம்.
இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், நாட்டு மருந்து கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும். 8 வகையான பொருள் சேர்ந்ததுதான் அஷ்டகந்தம். நீங்க போய் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க. ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கனாலே தருவாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இணையான ஒரு சத்து உண்டு. அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த இதான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அது மேல நம்ம என்ன பண்றோம், உங்களுடைய ஆள்காட்டி வேளால லைட்டா எப்படி பார்த்தீங்கன்னா மை நிறைய இருக்கும், எடுத்து நல்லா தடவிக்கலாம். அதாவது கருப்பாவே தடவணும் அவசியம் கிடையாது. நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி. அதை அப்படி நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல லேமினேஷன் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க சின்னதா வரைஞ்சி நீங்க வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அரகஜா நாட்டு மருந்துல கிடைக்கும். இல்லைன்னா வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும், புணுகையும் சேர்த்து வைக்கலாம். ஆக நீங்க வந்து கண்டிப்பா அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அரகஜா நீங்க வந்து கேட்கவே தேவையில்ல, டேம் ஷுவர் கிடைக்கும். ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வச்சாலும் சரி, இல்ல வெறும் கருப்பு அந்த தடவிட்டு மீன்ஸ் அஷ்டகந்தத்தை தடவிட்டு நீங்க வந்து லேமினேட் பண்ணி பேக்கெட்ல வச்சுட்டாலும் சரி. இது சரணாகதி அவசியம். இப்படி செஞ்சு நம்ம பேக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான திறன் அதிகப்படுத்தும், பவர் சக்தி கொடுக்கி நிற்கும். எப்பெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி நிற்கும். எப்பெல்லாம் களைச்சி விழுகிறீங்களோ உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக தான் இந்த எந்திரங்கள் செயல்படும். அதனால மந்திரம், எந்திரம், தந்திரம். சோ மந்திரமாக நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய சரணாகதி இந்த ராசி எந்திரம் எனக்கு பலித்தமாகும். தந்திரமாக அந்த எழுதுறீங்க பாத்தீங்களா, தந்தி போல், அதான் தந்திரம். சோ மந்திரம், தந்திரம், எந்திரம்ங்கிற பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்மளுடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும். இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தீட்டு தொலைப்புகள் உண்டா? ஆமாம். இந்த எந்திரத்துக்கு நீங்க கூடயே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்து கோல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா 1 வருஷம் தான். ஸோ 1 வருஷம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்கா நீங்க தண்ணியில ஓடுற ஆத்துலயோ கால்படாத இடத்துல நீங்க போட்டணும். ஸோ இது வந்து வருஷ கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேலிடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மடங்கி இருக்கலாம், கசங்கி இருக்கலாம், நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஸ்ல வச்சுக்கிட்டு நசுங்கி இருக்கும். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருப்போம் அது மாதிரி பேக்கெட் மேல் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க பர்ஸ்ல ஒருவேளை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கலாம் பர்ஸ்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்க வேலெட்ல வச்சுக்கலாம், உங்க கார் டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம். ஆக கூடவே ஒரு 2 அடி உள்ள ஒரு அடிக்குள்ள பக்கத்துலயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட வச்சிருந்தாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா எந்திரங்களும். ஸோ ராசிகள் எல்லா ராசியுமே சூப்பர். ஆனா அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும். ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சரணாகதியோட செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.